தமிழ் சினிமாவில் முன்னணி நடிகராக இருந்து இன்று அரசியலில் கால் பதித்துள்ள தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் பல்வேறு எதிர்பார்ப்புகளுடன் இந்த அரசியல் களத்துக்கு வந்திருந்த மக்களுக்கு ஏதாவது ஒரு நல்ல விடயம் அல்லது நல்ல ஆட்சியை வழங்கிவிட வேண்டும் தனது வாழ்நாளில் என்ற ஒரு எதிர்பார்ப்புடன் வந்திருந்தார். அது இன்று நடந்திருக்கிற சம்பவம் மிகப்பெரிய தீரகரமான சம்பவமாக இருக்கின்றது. இந்த கரூர் மாநாடு விஜயனுடைய அரசியல் வாழ்க்கையில் ஒரு பின்னடைவை ஏற்படுத்தியது, இல்லாட்டி மாறாத ஒரு வடுவை கொடுத்திருக்கின்றது. 41 பேர் இந்த கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்திருக்கிறார்கள். இது சாதாரண விடயம் இல்லை. 41 பேர் ஒரு சன நெரிசடிகள் இறப்பது என்பது அவ்வளவு சாதாரண விடயம் அல்ல. ஆனால் அவ்வாறு ஒரு சம்பவம் பதிவாகி இருக்கின்றது. வருந்தத்தக்க விடயம். இதற்கு ஒரு தலைமைத்துவத்தை மட்டும் கையாட்டி விட்டு சென்று விட முடியாது. அவர்தான் காரணம் என்று சொல்லிவிட்டு சென்று விட முடியாது. இதுக்கு ஒட்டுமொத்தமாக இருந்த அனைவருமே பொறுப்பு. மக்களும் சரி, காவல்துறையும் சரி, நிர்வாகிகளும் சரி, அனைவருமே இதுக்கு பொறுப்பேற்க வேண்டிய ஒரு சூழலில் இருக்கின்றார்கள். ஏனென்றால் பல்வேறு அசம்பாவித சம்பவங்கள் இந்த விடயம் தொடர்பில் இடம்பெற்றிருக்கின்றன. ஸோ இது தொடர்பான தீர்ப்பு அண்மையில் வழியாக இருந்த நிலையில் அந்த மனுதாரரிடம் வினவிய போது தான் தனிநபர் ஆணையத்தை எதிர்த்தோ அல்லது சிபிஐ விசாரணையை எதிர்த்தோ எந்த விதமான மனுவினை தாக்கல் செய்யவில்லை என்று குறிப்பிட்ட கட்சியைச் சேர்ந்த ஒரு நிர்வாகி இவ்வாறான ஒரு தனக்கு நிதியுதவி வழங்குவதாக கூறி பொய்யான கையெழுத்தினை பெற்று சென்றதாக குறிப்பிட்டிருந்தார். இந்த சம்பவம் எந்த விடயத்தை எடுத்து காட்டுகின்றது என்றால், ஒரு கட்சியை வீழ்த்துவதற்கு பல்வேறு கட்சிகள் உற்று நோக்கி கொண்டிருந்த வேளையில் இப்படி ஒரு சம்பவம் கிடைத்தவுடனே அந்த சம்பவத்தை வைத்து இப்பொழுது அந்த கட்சியை எப்படியாவது ஒழித்து கட்டிவிட வேண்டும், மக்கள் மனதில் ஒரு தவறான எண்ணத்தை விதைத்து அவர்களுடைய ஆதரவை முற்றுமுழுதாக ஒழித்து விட வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தோடு பல்வேறு கட்சிகள் செயல்பட்டு வந்தாலும், விஜய் மக்கள் மீது எவ்வளவு அன்பு வைத்திருந்தாரோ அதே அன்பு தான் திருப்பி விஜய்க்கு கிடைக்கின்றது. இவ்வாறான ஒரு தீரகரமான ஒரு நிலைப்பாட்டில் மக்களின் ஆதரவு என்றுமே மாறாத வண்ணமே இருக்கின்றது. மக்கள் அனைவருமே விஜயின் பின்னாலே இருக்கின்றார்கள் என்ற ஒரு நிலைப்பாட்டு காணப்படுது. ஸோ இதனால் பல்வேறு கட்சிகள் என்ன முயற்சிகள் எடுத்தாலும் அது தோல்வியிலேயே முடித்து கொண்டிருக்கின்றது. இவ்வாறான நிலையில் உச்சநீதிமன்ற தீர்ப்பின்படி சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்டிருக்கின்றது. இந்த சிபிஐ விசாரணையின் போதும் 30 நாளுக்கு ஒரு தடவை இந்த அறிக்கைகள் சமர்ப்பிக்கப்பட வேண்டும் என்று குறிப்பிட்டுள்ளதுடன் அந்த சிபிஐ விசாரணையை கண்காணிக்க 2 ஐபிஎஸும் ஒரு எஸ்ஐடி தலைவரும் உள்ளடங்கலாக ஒரு குழு அமைக்கப்பட்டுள்ளது. அது சிபிஐ விசாரணையை கண்காணிக்கிறதுக்கு. ஸோ இப்படியாக ஒரு நிலைப்பாடு வைக்கின்றிருக்கும் போது உண்மையில் இது ஒரு எதிர்பாராத ஒரு இன்சிடெண்ட், ஒரு விபத்தாகத்தான் பார்க்க வேண்டும். அது எதிர்பார்க்கவில்லை. எவருமே இதை எதிர்பார்த்திருக்க மாட்டார்கள். அப்படி தெரிந்திருந்தால் தடுத்து நிறுத்தியிருப்பாங்க. எல்லாரும் மக்கள் கூட்டம் சடனியாக அதிகரித்து இங்கே இப்படி ஒரு விபத்து நடந்திருக்கின்றது. உண்மையில் என்னதான் இந்த சம்பவம் தொடர்பாக நீதி நிலைநாட்டப்பட்டாலும் எதிர்காலங்களில் இப்படியான ஒரு செயற்பாடு இடம்பெறாத வண்ணம் நெறிமுறைகள், வழிகாட்டுதல்கள், வரைமுறைகள் உருவாக்கப்பட்டு அதன் அடிப்படையில் மாநாடுகள் ஒழுங்கமைக்கப்பட வேண்டும். அதே சமயம் இந்த வயோதிபர்கள், கர்ப்பிணி தாய்மார்கள், குழந்தைகள் வருகின்ற போது அவர்களுக்கு பிரத்யேகமாக இடங்கள் உருவாக்கப்பட்டு அங்கு அவர்கள் பாதுகாப்பான முறையில் அந்த மாநாட்டில் கலந்து கொள்ள கட்சி நிர்வாகிகளும் சரி, காவல்துறையும் சரி வழிவகுக்க வேண்டும். இனியொரு வருங்காலங்களில் இவ்வாறான துயர சம்பவங்கள் இடம்பெறாத வண்ணம் பாதுகாக்க வேண்டியது அனைவரதும் கடமை. நன்றி.